இங்கோட்டு வந்தேன் பரவாயில்லையா கண்டோ. சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஆயிக்கோட்டே. ஓகே சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? உங்களுக்கு പറഞ്ഞോളൂ, ധൈര്യത്തിൽ പറഞ്ഞോളൂ. ஆணுக்கு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன காரணம்? என்னது മനസ്സിലായില്ല? ഒരു ക്ലൂ തരാം. ஆணுக்கு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கு. ஓ, ஆணுறுப்பு வளைஞ்ச மாதிரி இருக்குங்களா? ஸ்டெடியா இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு அந்த கை பழக்கன்றாங்களே அது இருக்குதுங்களா சார்? சாரி, எனக்கே கூச்சமா இருக்குது. போழுநேட்டு எனக்கு எந்தோ போல இல்ல, ஆமாங்க. இருக்குங்களா? ஆமா. കടച്ചിലല്ല, കൈപ്പണിയാ കൈപ്പണി. இந்த கை பழக்கம் பண்றதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமா வருது. ஆனா வந்து அது എന്താന്ന് വെച്ചാ തുറന്നു പറ, വെറുതെ സസ്പെൻസ് ഇടാതെ. வளைஞ்சிருக்குன்றதுனால அது தெரியாது எனக்கு. நான் சார்கிட்ட தான் நீங்க பேசுனதை பத்தி. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஆணுக்கு வளைஞ்சிருக்குங்க. വയസ്സായി വരികയല്ലേ, കുറച്ച് കുഴപ്പെടുത്തിട്ട് നല്ലോണം ഒരു പിടുത്തം പിടിച്ചാൽ മതി. സലീമേ, எத்தனை வருஷமா கை பழக்கம் பண்றீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு பண்றேன் சார். ഞാൻ വിചാരിച്ച പോലല്ല. கையில ஏதாவது ஆயில் எண்ணெய் அதான் ஏதாவது போட்டு பண்றீங்களா? அப்படியே ஹார்டா பண்ணிக்கிறீங்களா? ஆடா போச்சு. ഇപ്പൊ എന്താ പറഞ്ഞ? ஆடானா போச்சு. அதனால தான் இப்போ உங்களுக்கு பெண்டாச்சு. ഇനി നമ്മൾ എന്ത് ചെയ്യുമല്ലയ്യ? நாளையிலிருந்து சாரி இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துடணும். கை பழக்கத்தை மறந்துடணும். എന്താ ആ പ്രതീക്ഷയും തകർന്നു. கண்டிப்பா கண்டிப்பா. நீ கையை தொடவே கூடாது உறுப்பு மேல. മൂടുപോയി. ഛേ, പൊടിയോ?